வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 1 தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Prepare a bank reconciliation statement as on 31st/12/1993 from the following details. Balance as per cash book 7,225. Check deposited into bank but not collected 675. Check issued but not presented for payment 879. Bank charges debited in the passbook 20. Interest credited in the passbook 15. ஓகே, பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஐட்டம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஃபியூ ஐட்டம்ஸ் தான் இருக்கு. அதை வந்து ஆட் பண்ணணுமா இல்ல சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் போடலாமா? இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா பேங்க் ரிகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்டோட ஃபார்மேட். அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் வந்து அரைவ் ஆகும். ஓகேவா? பாஸ்புக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கேஷ் புக் வந்து நமக்கு அரைவ் ஆகும். இதுக்கு இடையில ஃபியூ ஐட்டம்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோம், லெஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ரொம்ப 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 ஈஸியான ப்ராப்ளம். ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். இதுக்கு சில ஃபார்மேட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க புக்ல. ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும்ட்டு எல்லாம். அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமா போடலாம். ஓகேவா? அதனால இந்த ஃபார்மேட்டை பைஹார்ட் பண்றதை விட்டுட்டு இதை வந்து லாஜிக்கா எப்படி நம்ம போடணும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கேஷ் புக்னா என்ன, பாஸ்புக்னா என்ன, எதுல எப்படி நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னுட்டு. எஸ், இப்ப பாக்கலாமா? இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஷ் புக் படி நம்ம வச்சு போட போறோம். இங்க பாருங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துட்டாங்க 7,225 எழுதிக்கலாம். எஸ், எழுதியாச்சு. இப்ப பாருங்க, செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் கலெக்டட். அதாவது செக்க வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியாச்சு. டெபாசிட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கேஷ் புக்ல என்ட்ரி போட்டுருவோம், செக் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நமக்கு ரெசிப்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? ரெசிப்ட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பேங்க் புக்ல பாத்தீங்கன்னா, அதாவது பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து கிரெடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க. ஓகே, நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம டெபிட்ல எழுதிட்டு இருப்போம், அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவங்க பாஸ்புக்ல வந்து என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க, பட் நாட் கலெக்டட் இல்லையா? அப்ப வந்து என்ட்ரி போட்டிருக்க மாட்டாங்க. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா செக் டெபாசிட்னு உடனே நம்ம பேலன்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டோம், பேங்க்ல செக்க போட்டுட்டோம் அப்படின்னுட்டு நம்ம கணக்குல வந்து நம்ம எவ்வளவு 675 ருபீஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாஸ்புக்ல அந்த என்ட்ரி ஆகல. அதனால நம்ம இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். பாருங்க, செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் பட் நாட் கலெக்டட் 675. புரியுதா? செக் வந்து நம்ம பேங்க்ல போட்டுட்டோம், டெபாசிட்டட் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்மளோட கேஷ் பேலன்ஸ் ஒரு 675 ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா அங்க பாஸ்புக்ல என்ட்ரி போடாதோட்டு அவங்க என்ட்ரில அது இருக்காது. அப்ப நம்ம அதை சரி செய்ய போறோம். அப்ப நம்ம ஜாஸ்தி இருக்குன்னு நினைச்சது இப்ப நம்ம கம்மி பண்ணோம்னா அது சரியாயிடும். அதனால இப்ப லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, செக் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். நம்ம செக்க வந்து இஷ்யூ பண்ணிட்டோம், நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டியதை செக்க வந்து பே பண்ணியாச்சு. அப்ப நம்ம கணக்குல நம்ம என்ன எழுதிருப்போம், மைனஸ் அப்படின்னு எழுதிட்டு இருப்போம். ஆனா அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட். பேங்க்ல கொண்டு போய் அவங்க கொடுத்து அதை பணமா ஆக்கல. அப்ப நம்ம கணக்குல இருந்து அங்க பணம் குறைஞ்சிருக்காது பேங்க்ல பாத்தீங்கன்னா. ஆனா நம்ம கணக்கு படி, அதாவது கேஷ் புக் படி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேமெண்ட்ல எழுதிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், பேங்க்ல வந்து அதை வந்து இன்னும் சரி பண்ணாத தொட்டு நம்ம திரும்பி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கணக்குல ஆல்ரெடி நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். சோ நம்ம இப்ப அதை சரி செய்யறதுக்காக ஆட் பண்ணி காட்ட போறோம். ஓகே, பாருங்க 879. புரியுதா? செக் இஷ்யூ நம்ம ஒருத்தருக்கு பே பண்ணிட்டோம், செக் இஷ்யூன்றது பே பண்ணிட்டோம். அப்படி பே பண்ண உடனே நம்ம என்ட்ரில என்ன பண்ணுவோம், கேஷ் புக்ல பேமெண்ட் அப்படின்னு எழுதிடுவோம். அப்ப ஆனா பேங்க்ல என்ன பண்ணல, இன்னும் அதை பிரசன்டே பண்ணல. அப்ப நம்ம கணக்குல அவன் கழிச்சிருக்கவே மாட்டான். அதனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறோம் திருப்பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த பாஸ்புக். பேங்க் என்ன பண்றான், சார்ஜஸ் இந்த ஏடிஎம்காகவோ இல்லாட்டி நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டுக்காகவோ நிறைய சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க, சர்வீஸ் சார்ஜ். அந்த சார்ஜஸ் அவன் டெபிட் பண்ணிட்டான், நம்ம கணக்குல இருந்து மைனஸ் பண்ணிட்டான் பணத்தை. ஆனா நம்ம கணக்குல நம்ம என்ன பண்ணிருப்போம், எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம். இப்ப நம்ம அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா பேங்க் பண்ணிட்டான், சோ நம்ம அதை மைனஸ் பண்ணி காட்டணும். அப்ப பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட் இன் த பாஸ்புக், அதை வந்து நம்ம இப்ப மைனஸ் பண்றோம் 20 ருபீஸ். ஓகே, இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இந்த பாஸ்புக். அது மாதிரி நம்மளோட டெபாசிட்டுக்கோ இல்ல நம்மளோட அக்கௌண்ட்டுக்கோ பாத்தீங்கன்னா பேங்க் வந்து வட்டி போட்டுட்டான். ஆனா நம்ம கணக்குல அதை ஆட் பண்ணி இருக்க மாட்டோம்.
இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதை சரி செய்யறோம் இல்லையா? அப்ப நம்ம ஆட் பண்ணி காட்டணும். ஓகே, பாருங்க. இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இந்த பாஸ்புக் 15. சரியா? ஆட் பண்ணி காட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆட் எல்லாம் இன்னர் காலம்ல போட்டிருக்கோம். அது மாதிரி லெஸ் எல்லாம் இன்னர் காலம்ல போட்டிருக்கோம் இல்லையா? இப்ப இந்த ஆடோட டோட்டலையும் அண்ட் லெஸ்ஸோட டோட்டலையும் அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். 879 பிளஸ் 15. இங்க வந்து 675 பிளஸ் 20. இதை ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. ஓகே, இப்ப 894. இந்த 894 பாத்தீங்கன்னா இந்த 7225 ஓட நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணலாம். பாருங்க, 8115. இப்ப இதுல இருந்து இந்த 695 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா என்ன வருதோ அதுதான் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். பாருங்க, 7424. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸி. லாஜிக்கா திங்க் பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகே, அங்க ரிசீவ் பண்ணல. ஓகே, குடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மைனஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால நம்மளோட கணக்குல குறைஞ்சிருக்கும். அங்க ரிசீவ் பண்ணாதோட அங்க ஜாஸ்தி இருக்கும். இப்ப நம்ம சரி செய்யறதுக்காக திரும்பி ஆட் பண்றோம். அது மாதிரி நம்ம பணத்தை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். ஓகே, ஆனா வந்து அங்க போய் சேரல இல்லையா? அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கணக்குல ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதை வந்து இப்ப சரி செய்யறதுக்காக மைனஸ் பண்றோம். இவ்வளவுதான் ஈஸியான விஷயம். அது மாதிரி பேங்க் வந்து சார்ஜ் பண்ணாலும் சரி, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் சரி, அவன் கணக்குல இருக்கும், நம்ம கணக்குல இருக்காது. அதனால இப்ப நம்ம அந்த கணக்கை நம்ம இதுல வந்து இன்கார்பரேட் பண்ணணும். இதுதான் வந்து டீவியேஷனுக்கான காரணம். இந்த பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் வந்து டேலி ஆகாததுக்கு. இத மாதிரி இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்குதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ரிகான்சிலியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து புக்ல இருக்க மாதிரி நீங்க கொடுத்திருக்கிறத ஆட் பண்ணணும் இதெல்லாம் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இதுவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ப்ராப்ளம் போட போட உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடும். சரியா? எஸ், இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக இதே மாடல்ல ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.